10th standard exercise 2.4 problem number 1. So the question talks about we should find the next three terms of the following sequence. This is a very simple question. This exercise will help you to know some basics about AP and GP so that those exercises will become very easy. This is just number pattern. So first question is 8, 24, 72. Try to identify what is the difference here or the addition, what I should add to get the next number or to subtract to get the next number or multiply. So first simplest logic is addition, subtraction, multiplication and division. So I understand that here 8 threes are 24, 24 threes are 72. So the next number should be 72 into 3, into 3, into 3 logic. So we will see. So pattern is into 3. So fourth term will be 3 into 72, which is 216. Then the fifth term will be 216 into 3, which is 648. And the sixth term will be 648 into 3, which is 1944. So ரொம்ப சிம்பிளானது ஜஸ்ட் என்ன அடிஷனோ சப்ட்ராக்ஷனோ மல்டிப்ளிகேஷனோ என்ன ஒர்க் அவுட் ஆகுதுன்னு பார்த்துட்டு அந்த பேட்டர்ன் அப்படியே ஃபாலோ பண்ண வேண்டியது தான். The next number, second subdivision. So the second subdivision talks about 5, 1 and -3. ஸோ இப்போ இது வந்து டிக்ரீஸ் ஆகிட்டே போகிறாங்க ஒருத்தங்களா. அப்போ டிக்ரீஸ் ஆகுறாங்கன்னும் போது சப்ட்ராக்ஷன் ப்ராசஸ் வரணும். ஸோ 5 -4 தான் உங்களுக்கு 1 கொடுக்கும் இல்லைங்களா. ஸோ அப்போ லாஜிக் என்னென்னா -4ன்ற லாஜிக்கை ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் டேர்ம்லேருந்து நான் 4 மைனஸ் பண்ணேன்னா எனக்கு செகண்ட் டேர்ம் வருது. செகண்ட் டேர்ம் 1லேருந்து -4 பண்ணால் 1 - 4 என்ன? Two different signs. Subtract the number, put the sign of the bigger number. So -3 வரும். So logic என்ன? 4, 4 minus பண்ணிக்கிட்டே போகணும். இப்போ -3 -4 என்ன ஆயிடும்? Two same sign. So add the numbers and put the same sign. So -7. Fifth term, -7 -4 என்ன ஆகும்? Two same sign. Add the numbers and put the same sign. So -11. Sixth term, two same sign. Add the numbers and put the same sign. So the fourth, fifth and the sixth term, they ask 3 terms. So we are finding just the 3 terms. So -7, -11, -15. First one, third subdivision, 1/4, 2/9, 3/16. ஸோ இந்த பர்டிகுலர் ஃப்ராக்ஷனல் சம் பார்க்கும்போது இந்த மேலே இருக்க நம்பர் எல்லாம் ஒரு பேட்டர்ன், அதாவது நேச்சுரல் நம்பர்ஸில் போகிறாங்க. கீழே இருக்க நம்பர்ஸ் எல்லாம் ஒரு பேட்டர்ன் கிரியேட் பண்ணியிருக்காங்க. அதாவது இது 2 ஸ்கொயர், இது 3 ஸ்கொயர், இது 4 ஸ்கொயர். அப்போது 1 இருக்கும்போது அதோடைய அடுத்த நம்பர் 2 ஸ்கொயர் கீழே போட்டிருக்கும். 2 இருக்கும்போது அதுக்கு அடுத்த நம்பர் 3 ஸ்கொயரை கீழே போட்டிருக்கும். அவ்வளோதான் லாஜிக். ஸோ நீங்கள் நியூமரேட்டரை ஃபில் பண்ணிக்கிட்டே போங்க, டினாமினேட்டரை ஃபில் பண்ணிக்கிட்டே போங்க. நீங்கள் ரொம்ப காம்ப்ளிகேட்லாம் பண்ணிக்க வேண்டாம். இந்த ஃபார்முலாலாம் போட்டு இது சும்மா தியரிட்டிக்கலாக ஃபார்முலா காட்டியிருக்கேன் நான். இங்கே 1, 2, 3னா அடுத்த 3 நம்பர் என்ன இருக்கும்? 4, 5, 6. ஸோ நியூமரேட்டர் 4, 5, 6. இங்கே 2 ஸ்கொயர் 4, 3 ஸ்கொயர் 9, 4 ஸ்கொயர் 16, அடுத்த நம்பர் 5 ஸ்கொயர் 25, 6 ஸ்கொயர் 36, 7 ஸ்கொயர் 49. அவ்வளோதான், ஃபில் பண்ணீங்கன்னா ஆன்சர் முடிஞ்சிடும். Exercise 2.4, question number 2. Find the first 4 terms of the sequences whose nth terms are given by. 4 terms கேட்டிருக்காங்க. இங்கே nth term கொடுத்திருக்காங்க. அப்போ A1, A2, A3, A4. 4 terms கண்டுபிடிக்கணும். ஸோ நான் ஃபர்ஸ்ட் A1 கண்டுபிடிக்கிறேங்க. A1னா எனக்கு என்ன புரியுது? Tn equal to An equal to n cube minus 2. இப்போ இந்த n இருக்க இடத்துல 1 போட்டால் A1 கிடச்சிரும். அப்போ கொஸ்டின்லையும் எங்கெல்லாம் n இருக்கோ அங்கே 1 போடுங்க. ஸோ இப்போ என்ன ஆயிடுது? ஃபர்ஸ்ட் டேர்ம் 1 cube minus 2, which is 1 minus 2, two different signs. So you are subtracting and putting the sign of the bigger number. So -1 வந்துருச்சு. இப்போ A2 போடுங்க. என்ன பண்ணுவீங்க? n இருக்க இடத்துலலாம் 2 போடுங்க. 2 cube minus 2. 2 cube என்ன? 8 minus 2, 6. Next A3. 3 cube minus 2. 3 cube 27. 27 minus 2, 25. A4. 4 cube minus 2, 64 minus 2, which is equal to 62. So, அந்த 4 terms நம்ம identify பண்ணிட்டோம். -1, 6, 25 and 62 சொல்லி. ரொம்ப சிம்பிளான sums இந்த sumsலாம் just நீங்க substitute பண்ணணும். Exercise 2.4, problem number 2, second subdivision. Slight ஒரு சின்ன காம்ப்ளிகேஷன் இதில் இருக்குது. அதாவது இந்த -1 to the power n plus 1ன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, which means
நான் அந்த மைனஸ் சைன் வந்து மைனஸ் வருமா ப்ளஸ் வருமான்றது கொஞ்சம் காஷியஸாக பார்த்துக்கணும். ஸோ இதுக்கு ஒரு சிம்பிள் டெக்னிக் என்னென்னா, ஃபஸ்ட்டு பிளைண்டாக சப்ஸ்டியூட் பண்ணிவிடுங்க. A1னா எங்கெல்லாம் n இருக்கோ அங்கெல்லாம் 1 சப்ஸ்டியூட் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் -1 to the power 1 + 1 என்ன 2, இங்கே ஒரு 1 1 + 1 என்ன 2. ஸோ -1 into -1 என்ன ஆகிடும் +1 and then 1 into 2 என்ன 2. ஸோ ஆன்சர் ஓவர். இப்போ இதே A2 நான் பண்ணுறேன். இங்கே -1 to the power n பதில் என்ன எழுதுவோம் 2 எழுதுவோம். 2 + 1 இங்கே n-க்கு பதிலாக 2 திருப்பி n-க்கு பதிலாக 2. இப்போ -1 power 2 + 1 என்ன ஆயிடுது 3 ஆயிடுது. இங்கே 2 2 + 1 என்ன 3. இப்போ 3 times மைனஸ் சைனை மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆகும் மைனஸ் வரும். ஆட் பவர்னா மைனஸ் வரும், ஈவன் பவர்னா ப்ளஸ் வரும். ஸோ சைன் பார்ட்டில் மைனஸ் போட்டு முடிச்சிருங்க. அப்புறம் நம்பர்ஸ் எல்லாம் மல்டிப்ளை பண்ணிடுங்க. 3 2s are 6, 6 1s are 6. Now A3, ஸோ சேம் லாஜிக் என்ன ஆகும், இங்கே பவர் 4 இங்கே பக்கத்தில் 4 வந்துடும். ஸோ பவர் ஆட் பவரா இல்லை ஈவன் பவரான்னு மட்டும் செக் பண்ணிக்கோங்க. ஈவன் பவர் வரும்போது பாசிட்டிவ் சைன் வரணும். ஸோ பாசிட்டிவ் சைனை ரீட்டைன் பண்ணிக்கிறோம். 4 3s are 12. The next one A4, பவர் வந்து இங்கே ஆட் பவர் வந்துட்டாங்க, அதனால மைனஸ் சைனை வெளியில் ரீட்டைன் பண்ணிக்கோங்க. 5 4s are 20. அவ்வளோதான் சம். ஜஸ்ட் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ஆன்சர்ஸ் வந்துடும். லாஸ்ட்டில் லிஸ்ட் பண்ணிவிடுங்க. இந்த ஃபர்ஸ்ட் 4 terms are 2 -6 12 -20 அப்படின்ட்டு. Now second sum, third subdivision. an is equal to 2n square minus 6. அதே லாஜிக் தான். n-க்கு பதிலாக 1 போட்டோம்னா எங்கே n இருந்தாலும் 1 போடணும். ஸோ a1 உங்களுக்கு என்ன ஆகிடும் 2 into 1 square minus 6 which is equal to 2 minus 6 which is equal to 2 difference என்ன பண்ணுவோம் -4ன்னு எழுதுவோம். ஓகே, ஸோ இதே லாஜிக் தான் நீங்கள் ஃபுல்லாக ஃபாலோ பண்ணணும். அடுத்தது என்ன பண்ணுவீங்க, a2 என்ன பண்ணுவீங்க 2 into 2 square which is equal to 2 2s are 4, 4 2s are 8 and minus 6, 8 minus 6 2. திருப்பி A3 2 into 3 square minus எங்கே என்ன இருக்கோ அங்கே 3 போடணும். ஸோ 3 3s are 9, 9 2s are என்ன 18, 18 minus 6 12. A4 2 into 4 square, 4 square என்ன 16, 16 2s are 32 minus 6, so which is equal to 26. So what are all the first 4 terms? -4, 2, 12, 26. Just 4 terms they asked us and we are trying to do only the first 4 terms. Okay, the next one. Exercise 2.4, problem number 3. இப்போ இவ்வளோ நேரம் என்ன பண்ணாங்கன்னா nth டேர்மை கொடுத்துட்டு நம்மளை டேர்ம்ஸை கண்டுபிடிக்க சொன்னாங்க. இப்போ டேர்ம்ஸை கொடுத்துட்டு nth டேர்ம் கேட்குறாங்க. ஏதாவது ஒரு பேட்டர்ன் கிரியேட் ஆகிருக்கும், அந்த பேட்டர்னை மட்டும் ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து 2 5 10 1. இதில் டோட்டலி பார்த்தோம்னா இந்த 2க்கு அப்புறம் +3 5 வராங்க, 5க்கு அப்புறம் +5 10 வராங்க. ஆனால் இங்கே வரும்போது சாரி இது 17 வரணும் இந்த இடத்துல. ஸோ we will try to get into that. ஓகே, ஸோ 2 5 10 and 17 வரணும் இந்த இடத்துல. ஸோ இப்போ நம்ம வந்துட்டு நம்பர்ஸ் எப்படி இன்க்ரீஸ் ஆகுறாங்கன்றதை நம்ம ஐடென்டிஃபை பண்ண ட்ரை பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் நான் பார்க்கும்போது இந்த 10 and 17, அதாவது இதுக்கு கேப் என்னன்னா 2 + 3 5, then 3 + 5 + 5 10, then 10 + 7 17, 3 5 7 அப்படி போகலாம். ஆனால் அதுக்கப்புறம் வர நம்பர்ஸ் நமக்கு தெரியாது என்ன நம்பர்ஸ் வருதுன்னு. ஸோ அந்த லாஜிக்கை நம்மளால இங்கே கொண்டு வர முடியாது. ஸோ இங்கே என்ன லாஜிக் எடுத்துக்கிறோம்னா இந்த பர்டிகுலர் நம்பர் 2வை 1 square + 1ன்னு போடலாமா? டெஃபினட்டா. அப்போ 1 + 1 2. 2 square + 1 என்ன 4 + 1 5. 3 square + 1 என்ன 9 + 1 10. 4 square + 1 என்ன 16 + 1 17. இன்னும் ஒரு நம்பர் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம அந்த லாஜிக் கொண்டு போயிருக்கலாம். அதாவது +3 +5 +7 அந்த மாதிரி ஒரு ஆட் நம்பர்ஸ் ஆட் பண்ணுற லாஜிக் கொண்டு போயிருக்கலாம். பட் இது அந்த ஒரு நம்பர் எக்ஸ்ட்ரா கொடுக்காததுனால நம்மள அசியூம் பண்ணிக்க முடியாது. ஸோ என்ன நம்பர் மாறிக்கிட்டே இருக்கீங்க, இந்த 1 square 2 square 3 square 4 square அந்த மாறிக்கிட்டே இருக்க சேஞ்ச் ஆகிட்டு the number which changes continuously should be replaced by n. ஸோ அந்த சேஞ்ச் ஆகிற நம்பரை என்னன்னு போடுங்க. அப்போ இது என்ன ஆகிடுது உங்களுக்கு nth டேர்ம் வந்து n² + 1. அவ்வளோதான் லாஜிக். செகண்ட் சம் 0 1/2 2/3. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் லாஜிக் எனக்கு என்ன புரியுதுன்னா 0/1. 0வும் 1ம் நெக்ஸ்ட் நம்பர். சிமிலர்லி இந்த 1 and 2 என்னது நெக்ஸ்ட் நம்பர்.
2 and 3 numerator denominator compare பண்ணும்போது next number. Okay. ஸோ ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப், அதாவது அந்த என்னன்றதை நான் கொண்டு வரணும். என்ன ஜீரோன்னு ஸ்டார்ட் பண்ண முடியாது இல்லைங்களா? nth டேர்மை ஜீரோன்னு ஸ்டார்ட் பண்ண முடியாது. ஸோ நான் கீழே டினாமினேட்டர், ஐ ஜஸ்ட் ஷோ யூ த லாஜிக். இங்கே கீழே டினாமினேட்டரை என்னன்னு எடுத்துக்கிட்டேன்னா மேலே n-1ன்னு போடலாம். என்னால் மேலே வந்து n போட்டு கீழே n+1 போடலாம். ஆனால் n ஈக்குவல் டு ஜீரோன்னு ஒரு சம்ம ஸ்டார்ட் பண்ண முடியாது. அதனால் n1 எடுத்திருக்கோம் நம்ம. அப்போ கீழே n போட்டேன்னா மேலே n-1 லாஜிக் வருது. செக் பண்ணி பாருங்க. கீழே 2 போட்டால் 2 - 1 1, கீழே 3 போட்டால் 3 - 1 2. ஸோ அந்த லாஜிக் படி ஜென்ரல் டேர்ம் nth டேர்ம் என்ன? n-1/n. இந்த மாதிரி ஃப்ராக்ஷனலாக இருந்தால் மோஸ்ட்லி நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டரை கொஞ்சம் கம்பேர் பண்ணி பார்க்குறது தான் பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். Third subdivision 3, 8, 13, 18. ஓகே, ஸோ ஏதோ ஒரு லாஜிக் ஒர்க் அவுட் பண்ணி பார்ப்போம். இந்த 3யோட 8னா 3 + 5 8. அப்புறம் 13னா திருப்பி ஒரு 5 வருது, ஒரு 5 வருது. ஓகே, ஒரு 5 5 5 டிஃப்ரென்ஸில் நமக்கு வருது. இப்போ நெக்ஸ்ட் 3 டேர்ம்ஸ்னால் நம்ம ப்ரொசீட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஆனால் இங்கே என்ன கேட்டிருக்காங்க? nth டேர்மை கண்டுபிடிங்கன்னு இருக்காங்க. ஸோ நான் ஏதாவது ஒரு லாஜிக் கொண்டு வரணும், ஒரு கான்க்ரீட் ஃபார்முலா கொண்டு வரணும். ஸோ எனக்கு புரிஞ்ச ஃபார்முலா என்னன்னா 3 வந்து 5 1s are 5 -2ன்னு பண்ணலாம். 8 வந்து 5 2s are 10 -2ன்னு பண்ணலாம். 13 5 3s are 15 -2 பண்ணலாம். 18 5 4s are 20 -2ன்னு பண்ணலாம். இங்க சேஞ்ச் ஆகிற நம்பர் என்ன? 1 2 3 4. அப்போ உங்களுக்கு ஜென்ரல் டேர்ம் என்ன ஆகணும்? 5n - 2. ஸோ nth டேர்ம் என்ன? 5n - 2. ஸோ இதில் நெக்ஸ்ட் 3 டேர்ம்ஸ்லாம் ரொம்ப சிம்பிளாக ஜஸ்ட் 5 5ஆக ஜம்ப் பண்ணிகிட்டே போயிருக்கலாம். அந்த லாஜிக்கை வச்சு ஒரு ஃபார்முலா ஃப்ரேம் பண்ணுறதுக்கு நம்ம இந்த 5n - 2 அப்படின்றத கொண்டு வர ட்ரை பண்ணியிருக்கோம். The next one. So they've asked us to find the indicated terms. So what and all are the indicated terms? We will check now. First we will identify the equation, that is what is given as a equation we will try to identify. Okay, so an is equal to 5n by n plus 2. So what is the formula here? An is equal to 5n by n plus 2. A6 A13 கேட்டிருக்காங்க. அப்போ n இருக்க இடத்துல 6 சப்ஸ்டியூட் பண்ணணும், அவ்வளோதான். அப்போ A13 சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன் நான். ஸோ 5 × n 5 × 13 by 13 + 2 மேலே மல்டிப்ளை பண்ணணும், கீழே ஆட் பண்ணணும். அந்த லாஜிக் மறந்துடக்கூடாது. ஸோ 5 × 13 65, 13 + 2 15, கேன்சல் பண்ணிங்கன்னா 13/3. இப்போ A6னா என்ன பண்ணுவீங்க? ஜஸ்ட் n இருக்க இடத்துலலாம் 6 சப்ஸ்டியூட் பண்ணுங்க. 5 × 6 30, 6 + 2 8, 15/4 கேன்சல் பண்ணிங்கன்னா ஆன்சர். ரொம்ப சிம்பிள் சம் அண்ட் இம்பார்ட்டன்ட் சம், ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்ட் சம். இந்த சம்மும் நெக்ஸ்ட் சம் ஆட் அண்ட் ஈவன் டேர்ம்ஸ்னு ஒன்று கொடுப்பாங்க. அது ரெண்டுமே எப்போவுமே ஒரு 2 மார்க்ஸில் இல்லை ஒரு 5 மார்க்ஸில் மேக்ஸிமம் கேட்டுடுவாங்க. இல்லை ஒரு இயர்க்குள்ளே ஏதாவது ஒரு எக்ஸாமில் கேட்டுடுவாங்க. So an is equal to -n² - 4, a4 and a11. So a4 na என்ன பண்ணணும்? நான் n இருக்க இடத்துல 4 போடணும். So -4² - 4. அப்போ -4, அந்த மைனஸ் எப்பவும் மறந்துடாதீங்க. 4² 16, 16 - 4 12. So the answer is -12. a11 na என்ன பண்ணுவீங்க? n இருக்க இடத்துல 11 சப்ஸ்டியூட் பண்ணுவீங்க. ஸோ -11² - 4, that is -121 - 4, which is equal to -117. ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக இந்த சம் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் exercise 2.4 problem number 5. இந்த சம் தான் சொன்னேன், கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் சம். n is even, n is oddன்னு கொடுத்துருக்கிறதுனால. ஸோ இதுவும் எக்ஸாம்பிள் ஒரு சம் இருக்கும். அந்த ரெண்டு சம்மும் கோரிலேட் பண்ணி படிக்க ட்ரை பண்ணுங்க. இப்போ ஈவன், n is even சொல்லிட்டாங்க. ஈவன்னா எனக்கு என்ன புரியுது? இங்கே 8 வந்து ஈவன் நம்பர். அப்போ 8 யூஸ் பண்ணும்போது நான் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். ஆட் அப்படின்னா 15, 15 வந்து ஆட் நம்பர். அப்போ 15 யூஸ் பண்ணும்போது இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண, அவ்வளோதான். அந்த ஒரு லாஜிக் தெரிஞ்சால் போதும். ஸோ 8 என்ன பண்ணுவேன் நான்? n² - 1/n + 3 எடுத்துப்பேன். n எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் 8 சப்ஸ்டியூட் பண்ணுவேன். ஸோ 8² - 1/8 + 3. 8² என்ன? 64 - 1, 8 + 3 11, 63/11. ஆன்சர் ஓவர். ஸோ இப்போ
15 னா என்ன பண்ணுவோம்? செகண்ட் ஃபங்க்ஷன் n ஸ்கொயர் பை 2n plus 1 எடுத்துக்கோங்க. n இருக்க இடத்துலலாம் 15 சப்ஸ்டியூட் பண்ணுங்க. 15 ஸ்கொயர் பை 2 into 15 plus 1. 15 ஸ்கொயர் வந்து 225. Children, whenever you do, you should remember Bodmas rule. இங்க multiplication தான் முதல்ல பண்ணணும். So 2 into 15 என்ன? 30 plus 1. So 31. 225 by 31. A very simple and easy exercise. Exercise 2.4, problem number 6. This is like a continuous process. With this continuous process only you can get the answer. So, இப்போ இங்க என்ன கொடுத்துட்டாங்கன்னா a1 equal to 1, a2 is equal to 1ன்னு கொடுத்துட்டாங்க. n greater than or equal to 3, அதாவது 3க்கு மேலே என்ன டேர்ம் வேணும்னாலும் நீங்கள் இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணும் அப்படின்றது தான் உங்கள் லாஜிக். So, we use this formula. What formula? an equal to 2an minus 1 plus an minus 2 to find the other terms. So, நம்ம a3 substitute பண்ணி பார்ப்போம். a3 is equal to 2a, 3 minus 1 என்ன ஆயிடும்? 2 ஆயிடும். 3 minus 2 என்ன ஆயிடும்? 1 ஆயிடும். முதல்ல அந்த ஃபார்முலால கொலோக்கியலா சப்ஸ்டியூட் பண்ணி வச்சிடுங்க. அப்புறமா a2 ஓட வேல்யூ என்ன? 1 எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணுங்க. a1 ஓட வேல்யூ என்ன? 1 எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஸோ 2 + 1 3. இங்கே ஒரு பேட்டர்ன் கிரியேட் ஆகுறது உங்களுக்கு தெரியும். இங்கே 3 இருந்ததுன்னா அடுத்த நம்பர் 2, அடுத்த நம்பர் 1. அப்போ அடுத்ததுக்கு என்ன இருக்கணும்? a4க்கு 4 இருந்தால் 3 and 2ன்னு போடணும். இப்போ 2a3 இப்போ தான் கண்டுபிடிச்சோம் 3ன்னு. ஸோ 2 into 3 ப்ளஸ் a2 ஓட வேல்யூ என்ன? 1. ஸோ 6 + 1 என்ன? 7. நெக்ஸ்ட் a5. அந்த பேட்டர்னை ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுங்க, இல்லை சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிங்க. ஸோ 5க்கு என்ன வரணும்? 4 and 3. இப்போ a4 இப்போ தான் கண்டுபிடிச்சோம் இல்லைங்களா? ஸோ 2 into 7 ப்ளஸ் a3 ஓட வேல்யூ என்ன? 3. கரெக்டாக என்னென்ன வேல்யூ வேணுமோ அதை மட்டும் எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஸோ 14 + 3 which is equal to 17. அவங்க 6 டேர்ம்ஸ் கேட்டிருக்காங்க. நம்ம இது வரைக்கும் a5 வரைக்கும் கண்டுபிடிச்சிருக்கோம். ஏற்கனவே 2 டேர்ம் அவங்களே கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ 6th டேர்ம் பார்ப்போம். 6th டேர்ம்க்கு என்ன ஆகும்? 5 and 4. So a5 இப்போ தானே கண்டுபிடிச்சோம் 17. So 2 into 17 plus 7. அதாவது 34 plus 7 which is equal to 41. Now list out all the terms. Never allow the examiner to look into your steps. ப்ராப்பரா ஃபார்முலாவை ஹைலைட் பண்ணுங்க, ஒரு பாக்ஸ் போடுங்க, ஆன்சர்ஸ்க்கு பாக்ஸ் போடுங்க, அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. You should never allow the examiner to look into your steps at all. So what are the first 6 terms of the sequence? 1, 1, 3, 7, 17 and 41. With that, the sum is over.